தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைந்திருக்கிறார்கள் செய்தியாளர்கள் குருநாதன், பாலமுத்துமணி, கிருஷ்ணகுமார் மற்றும் ராஜசேகர் ஆகியோர். முதலாவதாக தஞ்சையில் இருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக குருநாதனிடம் பேசலாம். குருநாதன், தஞ்சையை பொறுத்தளவில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் மழை பெய்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு குருநாதன்? ஸ்ரீராம், தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு சராசரி மழை அளவோட குறைந்த அளவே பெய்திருக்குது. அதாவது சராசரியாக 1100 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்க வேண்டும். ஆனால் இன்று மாலை 5 மணி நிலவரப்படி வெறும் 837 மில்லிமீட்டர் அளவுதான் மழை பதிவாகி இருந்தது. இந்நிலையில் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் இன்று காலை முதலே பரவலாக விட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தஞ்சை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, கும்பகோணம், அம்மாப்பேட்டை, அணைக்கரை, திருப்பந்தூட்டி, கல்லணை, செங்கிப்பட்டி, மருங்குளம் என அனைத்து பகுதிகளிலுமே பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது மாலை 5 மணி நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் தஞ்சை மாவட்டம் முழுவதும் 60 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக அணைக்கரையில் 28 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதாவது மழை அளவு குறைந்த போது இந்த ஆண்டு சம்பா தாளடி பயிர்களில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் பெரிதும் கவலையுற்றிருந்தனர். இந்நிலையில் இந்த மழை என்பது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக தற்போது சம்பா தாளடி பயிர்கள் நாற்று நடவு பணிகள் முடிந்து பால் பிடிக்கும் தருவாயில் கதிர்கள் இருப்பதால் இந்த மழை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆக இருக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு பக்கம் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் விட்டு மாவட்டம் முழுவதும் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பணிக்கு சென்று வீடு திரும்புவோர் மழையில் நனைந்தவாறே செல்கின்றனர். பகல் வேளைகளே வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டே செல்லும் நிலையும் நம்மால் காணப்பட்டது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி உள்ளது. ஸ்ரீராம், தஞ்சை மாவட்டத்தில் மழை நிலவரம் தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க குருநாதன். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த